إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் சென்ற வகுப்பில் ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு நூலை நாம் ஆரம்பித்தோம். அந்த நூலில் நோன்புடைய பல சட்டங்களை பற்றிய செய்திகளை நாம் பார்த்தோம். அதில் நாம் இறுதியாக சென்ற வகுப்பிலே பார்த்தது பிரயாணியுடைய நோன்பு. பிரயாணியுடைய நோன்புடைய விஷயத்தை பற்றி நாம் பேசினோம். அதில் அடுத்து ஷேக் அவர்கள் தனது நூலிலே குறிப்பிடுகின்ற போது, வல் முசாஃபிரு அலா சஃபரின் மின் ஹீனி யஹ்ருஜு மின் பலதிஹி ஹத்தா யர்ஜிஅ இலைஹா. ஒருவர் பிரயாணிதான், அவர் ஊரிலிருந்து புறப்பட்டு வெளியாயிட்டார். ஊரிலிருந்து வெளியாகிவிட்டால் அவர் திரும்ப வரும் வரை, அவர் மறுபடியும் தனது ஊருக்கு திரும்பி வரும் வரை அவர் பிரயாணத்திலே இருக்கிறார். உதாரணம் அழு சொல்றாரு, பல வக்காமஃபில் பலது இல்லத்தி சாஃபர இலையா முத்த ஃபஹு அலா சஃபர். ஒரு ஊருக்கு போறாரு, அந்த ஊர்ல சில நாட்கள் அவர் தங்குறார். முத்தான வார்த்தையை தான் யூஸ் பண்றார். முத்தான ஒரு காலம் தங்குறாருன்னா ஃபஹு அலா சஃபர், அவர் பிரயாணத்தில் உள்ளவர் தான். அவர் பிரயாணத்திலே உள்ளவர் தான் என்று சொல்கிறார். புரியுதா? மதாம் அலா நீயத்தின், அவர் அந்த பிரயாணத்தில் ஒரு நோக்கத்தில் போறார். அந்த நோக்கத்தை பொறுத்தவரையில் அந்த நோக்கம் நிறைவேறுகின்ற வரை அவர் பிரயாணி. அந்த நோக்கம் நிறைவேறுகின்ற வரை அவர் அவர் அந்த ஊர்ல தங்கியிருக்கும் வரை அவர் பிரயாணம் தான். சஃபர், பிரயாணிக்குரிய சலுகைகள் அவர் அனைத்தும் அவருக்கு உண்டு. வலவு தாலத் முத்தத்து இகாமத்தி, அவர் அங்கு தங்கக்கூடிய காலம் நீண்டதாக இருந்தாலும் சரி என்று சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது லிஅன்னஹு லம் யரித் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹதீத் முத்த யன்கதி பிஹி ஸஃபர். ஒரு இடத்துல தங்கி இருக்கின்ற போது இவ்வளவு நாட்கள்ல பிரயாணம் அப்படி முடிந்து விடும் என்று சொல்ற அளவுக்கு ஹதீஸ்கள் நேரடியான செய்தி அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அப்படியான செய்தி வரல. எனவே அவர் அங்கு இருக்கின்ற வரை அவர் பிரயாணியுடைய சட்டத்திலே இருப்பார். இதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. இந்த மசாலால ஒரு கருத்து வேறுபாடு இருக்குதான். சரி, அடுத்து என்ன சொல்றாருன்னா, வலா ஃபர்க ஃபி ஸஃபர் அல்லதி யதரஹஸு ஃபி பைன ஸஃபரில் ஆரிப் கஹஜ்ஜின் வ உம்ரா வ ஜியாரத்தி கரீப திஜாரத்தின் வ நஹ்விஹி வ பைன ஸஃபரில் முஸ்தமிர். ரெண்டு வகையான பிரயாணம் சொல்றார். ஒன்று நாங்கள் ஒரு நோக்கத்துக்காக போறோம், ஹஜ்ஜை நிறைவேற்றத்துக்கு போறோம், உம்ராவை நிறைவேற்றத்துக்கு போறோம், அல்லது நெருங்கிய உறவினர்களை சந்திக்க போறோம், அல்லது ஒரு வியாபாரத்துக்கு போறோம். அப்ப இப்படியான ஒரு நோக்கத்துக்காக மேற்கொள்ளப்படுகின்ற பிரயாணம். அடுத்து இன்னும் சிலவங்க தொடர்ந்து பிரயாணத்திலே இருப்பாங்க. எப்படியாண்டா இப்ப டாக்ஸிகள் ஓடக்கூடியவர்கள், இது மாதிரி தொடர்ந்து என்ன செய்யக்கூடியவங்க, இப்படியான விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள், இவர்களும் தொடர்ந்து பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். அது பெரிய பெரிய டெய்லர்கள் ஓடுற மாதிரி உள்ளவர்கள். இன்னும் மத்தா ஹரஜ் மின் பலதிஹிம் வ முசாஃபிரும், அவங்க எப்ப அவங்க ஊர்ல இருந்து வெளியானாலோ அவங்க பிரயாணிகள் தான். புரியுது அவங்க சொல்றது? எனவே அவர்களுக்கு ஒரு பிரயாணிக்குரிய சலுகைகள் அனைத்தும் அவர்களுக்கு உண்டு. மினல் ஃபித்ரி ஃபி ரமதான், ரமதான்ல நோன்பை விடுவதற்கு சலுகை இருக்கிறது. தொழுகைகளை என்ன செய்யறது, சேர்த்தும் சுருக்கியும் தொழுவதற்கான சலுகைகள் உண்டு என்று அவர்கள் இதில் என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று
இவர்களை பொறுத்தவரையில் அவங்க பிரயாணத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு என்ன செய்யலாம், நோன்பை வந்து விடுவதற்கு சலுகை உண்டு. புரியுது அவங்க சொல்றது? அவங்க ஏனைய காலங்களில் அந்த நோன்புகளை என்ன செய்வார்கள், கதா செய்ய வேண்டும். குளிரான காலங்கள் போன்ற நாட்களில் அவங்க கதா செய்யலாம். என தொடர்ந்து பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் போன்றவர்கள். சரி, இப்போ வந்து அந்த அடிப்படையில் இதுதான் அவர் இதில் சொல்லக்கூடிய சட்டம். இப்போ நாம் இதனுடைய விரிவுரையில் அஷேக் சாலிஹ் அல் உசைமி ஹஃபிதஹுல்லா அவர்கள் 2 பேரும் ஒன்று வந்து உசைமீன், மூல நூலுடைய ஆசிரியர் வந்து உசைமீன், அவங்க பிரபலமான சவுதியுடைய அறிஞர் ரஹிமஹுல்லா, அவர்கள் மரணித்து விட்டார்கள். இதுக்கு விளக்கம் சொல்றது வந்து யார் பார்த்தீங்கன்னா அல் உசைமி. இவர் வந்து சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர், இந்த நாட்டுடைய ஒரு முக்கியமான அறிஞர்கள், ஒரு ஹஃபிதஹுல்லா. சரி, எனவே இவருடைய அந்த விளக்க உரையில விளக்க உரையில நாம் பார்க்கின்ற போது இதுக்கு அவர் கூடுதலாக என்ன சரி இதில் விளக்கங்கள் அப்படி சொல்றாரான்னு நான் கொஞ்சம் பார்க்கலாம். புரியுது அவங்க சொல்றது? அப்படி அவர்கள் சொல்கின்ற போது அதே இதுகளை தான் சொல்றாரு, கூடுதலான விளக்கங்கள் அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கருத்து வேறுபாடை மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போகணும். உதாரணமா இப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. என்ன கருத்து வேறுபாடுண்டா, இப்போ பிரயாணம் வந்து 3 நாட்களுக்குள்ள பிரயாணம். ஒருத்தர் போற பிரயாணம் எப்படியானது? 3 நாட்களுக்குரிய பிரயாணம். உதாரணமா நாங்க இங்கிருந்து உம்ராவுக்கு போறோம், வியாழக்கிழமை போவோம். புரியுதா? வியாழம் போனா வெள்ளி தங்குவோம் மக்காடு, திரும்ப சனிக்கிழமை திரும்பி வருவோம். புரியுதா அவங்க சொல்றது? அப்போ நாங்கள் இதில் வந்து 2 நாட்கள் பிரயாணத்தை, ஒரு நாள் தான் அங்கே தங்கி இருப்போம். அப்போ இப்படி வந்து ஒருத்தர் அங்கே 1, 2, 3 நாட்கள் தங்குறாருன்னு வைங்களேன். பிரயாணத்தில் 2 நாள் போக, உதாரணமாக வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் தங்குறார். 3 நாட்கள் தங்குகிறார் என்றால் இவருக்கு வந்து ஒரு பிரயாணிக்குரிய சலுகைகள் இவருக்கு உண்டு. பிரயாணிக்குரிய சலுகைகள் உண்டு. என்ன உண்டு? நோன்பை விடலாம், தொழுகையை சேர்த்து சுருக்கி தொழலாம் என்ற சலுகைகள் உண்டு. அதே போன்று காலுறைகள் மீது 3 நாட்கள் மசகு செய்கிற சட்டம் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் அவர் பயன்படுத்தலாம். ஒருத்தர் வந்து என்ன ஒரு 4 நாள் தங்குற நியத்தில் போறார். எத்தனை நாட்கள்? 4 அதுக்கு கூடையோ, 3க்கு கூடிட்டு 4, 5, 6 இப்படி. அவரோட நியத்து எத்தனை நாள் தங்குறது? 4 நாட்கள். 3 இல்ல 4. 3 சொல்லியாச்சு. 3க்கு என்ன சட்டம்? பிரயாணி. 3க்கு என்ன சட்டம்? பிரயாணிக்குரிய சலுகைகள் உண்டு. 3 நாட்கள் தான் அவரது பிரயாணம் தங்க போறார். 3க்கு அதிகமாக, 3க்கு அதிகமாக எத்தனை? 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 4, 5, 6 நீங்க எவ்வளவு சேர்த்துக்கொள்ளலாம். இப்படி வந்து ஒருவர் ஒரு நியத்துல போனார் என்றால், இப்படி ஒரு நியத்துல போவாராக இருந்தால் இவருக்கு வந்து இந்த 3 நாளோட சலுகை பயன்படுத்த இயல. இவருக்கு என்ன செய்ய முடியாது? 3 நாட்களுடைய சலுகையை பயன்படுத்த இவர் வந்து அந்த அங்க தங்கியிருப்ப பிரயாணியுடைய சட்டத்துல வரமாட்டார் என்ற ஒரு கருத்து இருக்குது. புரியுது சொல்லி, இது வந்து ஜும்ஹூர் அதிகமான அறிஞர்களுடைய நிலைப்பாடாகவும் இது இருக்கிறது. எனவே இப்படி ஒரு சட்டம் இருக்குது. இதுல அடுத்த ஒரு விஷயம் தான் என்ன, இப்ப நாங்க ஒரு தேவைக்காக போறோம், அந்த தேவை வந்து எப்ப முடியுமோ அப்பதான் அவர் திரும்புவார். ஒரு தேவைக்கு போறோம், ஒரு வியாபார நோக்கமோ அல்லது வேறு நோக்கங்களோ ஒரு வேலை விஷயமோ, அந்த தேவை முடிந்த பிறகுதான் அவர் என்ன செய்வார்? திரும்புவார்னா அது எவ்வளவு நாட்களாக இருந்தாலும் அந்த தேவை முடியும் வரை அவர் யாரு தான்? பிரயாணி தான். பிரயாணிக்குரிய சலுகைகள் அவர் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். இது வந்து எல்லோரும் ஏற்றுக்கொண்ட கருத்து. இதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனா எதுல கருத்து வேறுபாடு வருதுன்னா, இப்ப நான் ஆரம்பத்தில் ஒரு சட்டம் சொன்னேனே, என் சட்டத்துல 3 நாட்களும் பிரச்சனை, 3 நாட்களுக்கு அதிகமாக. ஏன்னா சில சஹாபாக்கள் வந்து இப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்றவங்க 19 நாட்கள் வரைக்கும் என்ன செய்யலாம், அவர் பிரயாணிதான். அவர் முடிவு செய்து விட்டாலும் என்னதான் 19 நாட்கள் வரைக்கும் அவர் பிரயாணியுடைய சலுகை எடுக்கலாம் என்ற கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்றதுக்கா. புரியுதா? சரி. எனவே இந்த சட்டத்தில் உங்களுக்கு வேற எதுவும் தெளிவுகள் தேவைண்டா என்ன செய்யுங்க, பிறகு நீங்க கேட்டுக்கொள்ளலாம். எனவே பிரயாணிகளை பொறுத்தவரையில பிரயாணிகளுக்கு என்ன இருக்குது? நோன்பை விடுவதற்கான சலுகைகள் உண்டு அப்படின்றத நாங்க இதுல பார்த்தோம். சரி. எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல அடுத்த தலைப்பாக கொண்டு வருகிறார், நோன்பை முஃப்சிதாத்து சௌம் என்று பயன்படுத்துறார். என்ன வார்த்தை? முஃப்சிதாத்து சௌம்.
முஃப்சிதாத்தன் என்ன அர்த்தம்? பால்படுத்தக்கூடியவைகள். நோன்பை பால்படுத்தக்கூடியவைகள் சப்ஆ. எத்தனை சொல்றார்? 7 சொல்றார். முஃப்சிதாத்துக்கு பதிலா இன்னொரு வார்த்தையை மரபுல பயன்படுத்துவாங்க. அது என்ன? முஃபத்திராத். என்ன வார்த்தை? முஃபத்திராத் ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவோம். முஃபத்திராத்னாலும் என்ன அர்த்தம் தான்? முஃபத்திராத்னா முறிக்கக்கூடியவைகள் என்ற அர்த்தம் இருக்கிறது. சரி, இப்ப நாம் நோன்பை முறிக்கக்கூடிய 7 அம்சங்களை ஷேக் அவர்கள் தனது நூலில் குறிப்பிடுகிறார்கள். முதல் விடயமாக சொல்றார் அஹதுஹா அல் ஜிமா. முதல் விடயம் உடல் உறவு. கணவன் மனைவியுடைய இல்லற உறவு என்பது என்ன செய்துவிடும் என்றால் நோன்பை பால்படுத்தி விடும், நோன்பை முறித்து விடும். சரியா சொல்றார். அதுல என்ன கூடுதலா சொல்றாண்டா, சும்ம இன்கான ஃபீ நஹாரி ரமதான் வஸ்ஸௌமு வாஜிபுன் அலைஹி லஸிமத்துல் கஃபாரத்துல் முகல்லதா லிஃபுஹ்ஷி ஃபிஇலிஹி. அதாவது ரமதானுடைய பகல் காலங்கள்ல இவ்வாறாக நடக்கின்ற போது அது நோன்பு அவர் மீது, அந்த நோன்பு கடுமையான நோன்பு, ரமதானுடைய அந்த நோன்பு அவர் மீது கஃபாரா, கடுமையான அந்த பரிகாரம் என்பது அவர் மீது கடமையாகிவிடும். அதுல முதல் விடயம் என்ன? பரிகாரம். ஒரு அடிமையை விடுதலை செய்தல், ஒரு அடிமையை உரிமை இடுதல். ஃபஇல்லம் யஜித் ஃபஸியாமு ஷஹ்ரைனி முத்ததாபியைன். அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் தொடர்ச்சியாக 2 மாதங்கள் நோன்பிருத்தல். அதையும் அதற்கும் முடியாது, அதற்கும் அவர் என்ன முடியாதவராக இருக்கிறார் என்றால் ஃபஇல்லம் யஸ்ததி ஃபைதாமு சித்தீன மிஸ்கின். அதற்கு முடியவில்லை, அவர் என்ன செய்வார்? 60 ஏழைகளுக்கு அவர் உணவளிப்பார். சரி, அப்ப இது இதுல நீங்க எடுத்தீங்கன்னா இதுல இஹ்தியார் கிடையாது. இப்ப கஃபாரா தானே பரிகாரம். பரிகாரத்துல ரெண்டு ஒன்று என்ன, பரிகாரத்துல கொடுக்கப்படுற அந்த தேர்வுகள்ல விரும்பினதை என்ன செய்யலாம் ஒரு வகை இருக்குது. இன்னொன்று இருக்குது இல்ல, இதுதான் முதல்ல செய்யணும், இது இல்லைண்டாதான் அது, இது முடியவில்லை, அது இல்லைண்டாதான் என்னது அடுத்தது, அது இல்லைண்டாதான் அதற்கு அடுத்தது. அப்படி வரக்கூடியதான் இந்த சட்டம். புரியுதா சொல்றேன்? முதலாவது இதுக்கு ஒரு அகபா தான், அடிமையை விடுதலை. அது இல்லையா, அதுக்கு முடியவில்லையா, அடுத்தது என்ன? 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பிருத்தல். புரியுதா? அதற்கு முடியாதா, 60 ஏழைகளுக்கு உணவளித்தல். சரி, அடுத்து என்ன சொல்றாரு? ஃபைன்கான சௌம் கைரு வாஜிபின் அலைஹி. உதாரணமாக கடமை இல்லாத நோன்பாக இருந்தால், கடமை இல்லாத நோன்புல இப்ப இது நடக்குது. கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள இந்த இல்லறோர் நோன்பு கடமை இல்லாத நோன்பு என்றால், இப்ப உதாரணமா எப்படி என்றால், அவர் பிரயாணத்தில் இருக்கிறான்னு வைங்களே, பிரயாணத்துல கல்முசாபிர் பிரயாணத்துல இருக்கும் போது இப்ப இது நிகழ்ந்து விடுகிறது. நோம்போட தான் இருக்கிறாரு, ஆனா பிரயாணத்துல இருக்கிறார். நோம்போடு இருக்கிறாரு, பிரயாணத்துல இருக்கிறார். பிரயாணத்துல இருக்கும் போது, நோன்போடு இருக்கும் போது இது நிகழ்ந்து விட்டால் இவர் மீது கஃபாரா கிடையாது, கவா மட்டும்தான். இவர் மீது என்னல பரிகாரம் இல்லை, இவர் கவா மாத்திரம் செய்தால் போதுமானது. அப்ப இது எப்படி சட்டம் எடுக்கப்படுது? அப்ப என்ன சட்டம்? பிரயாணிக்கு நோன்பை விடுவதற்கு என்ன உண்டு? சலுகை உண்டு. பிரயாணிக்கு நோன்பை விடுவதற்கு சலுகை உண்டு. அப்ப எனவே 2 பேரும் பிரயாணத்தில் இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? இங்க இந்த இது நடந்து விட்டால் அவர்களுக்கு என்னதான் இருக்கிறது? கவா மட்டும்தான், இது கிடையாது, கஃபாரா கிடையாது. புரியுதா அவன் சொல்றது? இந்த பிரயாணிக்கு என்ன செய்ய முடியும்? நோன்பை விடுவதற்கான சலுகை இருக்கிறது என்ற அந்த அடிப்படையில். சரி, இரண்டாவது நறுமையான சகோதரர்களே, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் இரண்டாவது விஷயம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது ஒருவருக்கு இந்திரியம் என்ன செய்யறது? வெளியாகுதல், இஸ்கலிதமாகுதல். அதாவது ஒரு கணவன் மனைவியாக இருக்கும் போது என்ன செய்யுது? அது தொடர்பான அந்த சல்லாபங்கள், விளையாட்டுக்கள், அவைகளூடாக இவ்வாறு நிகழலாம். கட்டி அணைத்தல், முத்தமிடுதல், அது போன்ற விடயங்களால், அல்லது அவ்வாறு உதாரணமாக கட்டி அணைத்தல், முத்தமிடுதல் போன்ற விஷயங்கள் ஊடாக அவ்வாறு இந்திரியம் வெளிப்படலைன்னா அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி வெளிப்பட்டு விட்டால் அது என்ன செய்யும்? நோன்பை முறிக்கும். நோன்பை என்ன செய்துவிடும்? முறிக்கும். எனவே அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும். புரியுதா சொல்றது? தௌபாவோடு சேர்த்து கதா செய்ய வேண்டும். தௌபா இவர் இதுல அந்த இதை முறிக்கும் என்ற விஷயத்தை மட்டும் இவர் சொல்றார். அதில் சொல்றாங்க, பொதுவான சட்டம் அதுதான். சரி, மூன்றாவது நீங்க எடுத்தீங்கன்னா அல் அக்குலு வஷ்ஷுரும். மூன்றாவது நோன்பை முறிக்கக்கூடிய விஷயம் என்ன? உண்ணுதல், பருகுதல். எனவே உண்ணுதல் பருகுதல் என்பதன் ஊடாக நோன்பு முறியும். அது வாயினூடாகவோ அல்லது மூக்கினூடாகவோ அல்லது வேறு எந்த வழியாக உடலுக்கு என்ன செய்து அது நுழையுமாக இருந்தால்
நோன்பை என்ன செய்யும், அது முறித்து விடும். இப்போ சில நேரம் நோய்களுக்கு என்ன செய்வாங்க, வேறு வழிகள் ஊடாக உணவை வந்து உள்ள அனுப்புறாங்கன்னு சொன்னா அதுவும் நோன்பை என்ன செய்து விடும், முறித்து விடும். சரியா? சரி. அப்ப எனவே இது நாம இதுல கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு நோன்பாளியை பொறுத்தவரையில ஒரு நோன்பாளி வந்து நாசிக்கு தண்ணீர் செலுத்தக்கூடிய விஷயத்துல மார்க்கம் என்ன வரம்ப சொல்லுது? நாசிக்கு தண்ணீர் செலுத்தல அளவு மீறி செல்லக்கூடாது. புரியுது அவன் சொல்றது? இப்ப அதே நேரத்தில் நாசிக்கு தண்ணீர் செலுத்த நோன்பாளிக்கு அனுமதி இருக்குதா? அனுமதி இருக்குது. வாய் கொப்பளிப்பதற்கு, நாசிக்கு தண்ணீர் செலுத்துறதுக்கு, புது அதுக்கு என்ன இருக்குது, அதுக்கு அனுமதி உண்டு. புரியுது அவன் சொல்றது? இப்ப எனவே இதுல நாங்க என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹ் எதை தடுக்கிறாங்கன்னு சொன்னா நாசிக்கு அளவு கடந்து நாசிக்கு தண்ணீர் செலுத்துற தடுக்கிறான். அதே போன்றுதான் இப்ப சில நேரங்கள்ல சில புகைகள் இருக்குதானே, சில புகைகளை என்ன செய்யறது சிலவங்க அதை வந்து இது பண்ணுவாங்க. அதுவும் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் தான். அது என்ன செய்யும், அது என்ன அதுக்கு ஒரு சுவை இருக்கிறது என்ற அடிப்படையில சிலவங்க சொல்றாங்க அது வந்து என்ன செய்யாது, வாசனை திரவியங்களை நுகர்வது என்பது தவறு கிடையாது. வாசனை திறமைகள் நுகர்வதை பொறுத்தவரையில் அது தவறு கிடையாது. சிலவங்க வந்து சிலதை வந்து சில புகைகளை அப்படி எடுத்து இது பண்றதை வந்து சில நேரங்களில் நோன் பண்ணி செய்யலாம், நோன்புல பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்ற ஒரு ஒரு விடயம் இருக்கு. பேணுதல் அடிப்படையில் தவிர்த்து கூட சரி. அதுல நீங்க எடுத்தீங்கன்னா இன்னொரு இப்ப இதுல அந்த விஷயத்துல சொல்லல, நான் கூடுதலான விளக்கத்துக்காக சொல்கிறேன். சில நேரங்கள்ல என்ன செய்வாங்க, நாசிக்கு வந்து சொட்டு மருந்து விடுவாங்க. சொட்டு மருந்து விடுகின்ற போது அது வந்து நோம முறிக்குமா? அதாவது தொண்டையில அதனுடைய இது உணரப்படுமாக இருந்தால், தொண்டையில அதனுடைய என்னது சுவை உணரப்படுமாக இருந்தால் நோம்பு என்ன செஞ்சிடும், புரிந்துவிடும். அப்படி அவர் உணரல, தொண்டைக்கு வரலன்னா என்ன செய்யாது. ஆனா அது மிக சிறந்த என்னதான், அதை தவிர்த்து கொள்றதுதான். பெரும்பாலும் என்ன செய்யும், தொண்டைக்கு வரலாம். அது இரவு காலங்களில் இது மாதிரி மருந்துகளை பயன்படுத்திக் கொள்றதுதான் சிறந்தது. புரியுது அவங்க சொல்றது? எனவே இதை நாம் சில நேரங்களில் கண்ணுக்கு ஒரு சொட்டு மருந்து இடுகிறாருன்னா அது பெரும்பாலும் தொண்டைக்கு வரதுக்கு வாய்ப்பு மிக குறைவு கண்ணுக்கு. புரியுது அவன் சொல்றது? மூக்குக்கு அப்படி அல்ல, அது வந்து என்ன செய்யலாம், வாரத்துக்குரிய வாய்ப்பு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நாசிக்கு தண்ணீர் செலுத்தும் போது வரம்பு மீறக்கூடாதுன்னு சொன்ன விஷயமும் அளவு கடந்து செல்லக்கூடாதும் இந்த அடிப்படையில் தான் அதில் இருக்கிறது. அதே போன்று நான்காவது எத்தனை விஷயம் பார்த்தாச்சு நோம்பு முறிக்கிற விஷயங்கள்? 3. என்னென்ன சொல்லுங்க. முதல் விஷயம் என்ன பார்த்தோம்? சரி. ரெண்டாவது என்ன? இப்ப இதுல இன்னொரு சட்டம், இதுல இன்னொரு சட்டம் நாங்க பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒருவருக்கு வந்து தூக்கத்துல என்ன செய்யுது, ஒருவருக்கு ஸ்கலிதமாகிவிட்டால் நோம்ப வந்து முறிக்காது இல்லையா? நோம்பு என்ன செய்யாது, முறிக்காது. எந்த ஹதீஸாக்கு நாங்க ஆதாரமா சொல்லுவோம்? எந்த ஹதீஸ்? ஹதீஸ் சொல்லுங்க, எந்த ஹதீஸ் அது? 3 பேரை விட்டு எழுதுகோள் பேனா உயர்த்தப்பட்டுள்ளது. யார் யாரு? தூக்கத்தில் உள்ளவர் விழிக்கும் வரை அவர் விஷயத்தை எதுவும் என்ன செய்யப்பட மாட்டாது, பதியப்பட மாட்டாது. தூக்கத்தோட ஓங்கி அரைஞ்சிட்டாருங்களே பக்கத்தில் உள்ளவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதா? எனவே இப்ப தூக்கத்துல அடுத்து நீங்க பார்க்கலாம். இப்ப தூக்கத்துலன்னா இப்ப சில பார்க்கலாம், ஹஜ்ஜில பார்க்கலாம். உதாரணமா இஹ்ராம்ல இருக்க போது தலையை என்ன செய்யக்கூடாது, மூடக்கூடாது, தலையை மறைக்க கூடாது தானே இஹ்ராம்ல இருக்கும் போது. சில தூக்கத்துல என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே தலையை மூடிடுவாங்க. இது என்ன கிடையாது, என்ன ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, தூக்கத்தில் உள்ள விஷயம் என்ன செய்யப்பட்டிருக்குது, எழுதுகோள் உயர்த்தப்பட்டுள்ளது. புரியுது சொல்றது? எனவே இது ஒரு சட்டம் மார்க்கத்துல. அடுத்த அந்த ஹதீஸ்ல என்ன வருது, சிறுவர்கள் பருவ வயதை அடையும் வரை, சிறுவர்கள் பருவ வயதை அடையும் வரை. அதுல என்ன ஒரு சட்டம் நாங்க படிப்போம், முக்கியமா சொல்ற சட்டம் என்ன, அதுல நன்மைகள் எழுதப்படும். சிறுவர்கள் என்ன செய்யப்படும், நன்மைகள் எழுதப்படும், தீமைகள் என்ன செய்யப்படாது, எழுதப்படாது. இதுவரைக்கும் பருவ வயதை அடையும் வரை. சரியா? சரி. 3வது யார் அதுல? மனநோயாளிகள், பைத்தியக்காரர்கள், அவங்க அதுல இருந்து தெளிவு பெறும் வரை அவங்களோட விஷயத்திலும் இது என்ன செய்யப்பட மாட்டார், எழுதப்பட மாட்டார். எனவே அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ரமலான்ல பகல் காலத்துல ஒருத்தர் தூங்குறாரு, தூக்கத்தில் என்ன செய்யுது, ஒருவருக்கு ஸ்கலிதமாகி விட்டது என்று சொன்னால் அவரது நோன்பு என்ன செய்யாது, அது பால் படுத்தாது, முறிக்காது. சரி. அடுத்து நாங்க வருவோம். இதுல நாங்க மூணாவது விஷயம் என்ன, உண்ணுதல் பருகுதல். சரி சரி. அடுத்து நாங்க
நாலாவது பார்ப்போம். நாலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், உண்ணுதல் பருகுதல் போன்றவைகள் அந்த அந்த கருத்துல வரக்கூடியது. அந்த கருத்துல வரக்கூடியது எப்படி சொல்லுங்க. உதாரணமா ஒருத்தருக்கு வந்து என்ன செய்யப்படுது, உடலுக்கு சக்தியை கொடுக்கப்படுது இன்ஜெக்ஷன் ஊடாக, என்ன செய்யுது, ஊசியின் ஊடாக என்ன செய்யப்படுது, அவரது உடலுக்கு எது ஏற்றப்படுது, உடலுக்குரிய சக்தியை, அதுல உணவு சக்தி அதுக்கு கிடைக்குதாக இருந்தால் இது நோம்பு முறிக்குமா முறிக்காதா? நோம்பு முறிக்கும். ஏன்? அந்த நோக்கம் தான் நிறைவேறு. எந்த நோக்கம்? உண்ணுவதால் பருகுவதால் ஒரு நோக்கம் எப்படி நிறைவேறுது? வேறு வழியாக நிறைவேறுது. இது என்ன செய்யும்? நோன்பை முறிக்கும். புரியுதா சொல்றது? இப்ப அது அல்லாத வகையில் உதாரணமா ஒருத்தருக்கு நோய்க்கு என்ன செய்யப்படுகிறது, ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு ஊசி போடப்படுதுன்னு சொன்னா, மருந்து ஏற்றப்படுகிறதுன்றா இது வந்து நோன்பை என்ன செய்யாது, முறிக்காது. இவைகளை இரவு காலங்களை செய்யறதுன்றது பேணுதலானது. அப்படி செய்யத்தான் வேண்டுமாக இருந்தால் என்ன செய்தாலும் அது நோன்பு என்ன செய்யாது, முறிக்காது. எனவே இந்த கருத்துல வரக்கூடியவைகள், இந்த கருத்துல வரக்கூடியவைகள் இதே அடிப்படையில் தான் நீங்க எடுத்தீங்கன்னா இது என்ன, அதாவது டயாலிசிஸ் சொல்லும் தானே, அந்த இது கழுவுறது டயாலிசிஸ், அது வந்து அது கூட என்ன செய்யும், நோன்பை முறிக்கும் என்பதுதான் சரியான கருத்து. சரி, அடுத்து வந்து ஐந்தாவது விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, ஐந்தாவது அதாவது ஹிஜாமா. என்னது? ஹிஜாமா. ஹிஜாமாண்டா இரத்தம் குத்தி இரத்தத்தை வெளியேற்றுதல். சில கருவிகள் மூலமாக என்ன செய்யுது, உடல்ல இருந்து இரத்தத்தை வெளியேற்றுதல். இது வந்து நோன்பை முறிக்கக்கூடியதுல ஐந்தாவதுல சொல்றார். அடுத்து நீங்க இன்னொரு விஷயத்தை குறிச்சுக்கோங்க. இது நூல்ல சொல்லப்படலாம், பொதுவாக நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். அதாவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ற விஷயம் இருக்குதானே, அதை வந்து ரெண்டாக அறிஞர்கள் பிரிப்பாங்க. எத்தனை பிரிப்பாங்க? ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து கருத்து வேறுபாடு கிடையாது, அது நோன்பை முறிக்கும், அதுல கருத்து வேறுபாடே இல்லை, அது நோன்பை என்ன செய்துவிடும், நிகழ்ந்தால் முறித்து விடும். இன்னொன்று இருக்குது, கருத்து வேறுபாடு அதுல இருக்குது. சிலவங்க அதை முறிக்கும் என்று சொல்வார்கள், இன்னும் சொல்ல என்ன செய்யாது, நோன்பை முறிக்காதுன்னு சொல்வார்கள். அப்ப இதை ரெண்டா நீங்க பிரிச்சு அறிஞர்கள் என்ன செய்வாங்க, அடையாளப்படுத்துவாங்க. இப்ப உண்ணுதல் பருகுதல் என்றால் சந்தேகத்துக்கு இடமின்றி என்ன செய்து விடும், அந்த நோன்பை முறிக்கக்கூடியது இல்லைங்களா. இல்லற உறவு என்பது என்ன செய்துவிடும், அது நோன்பை முறித்து விடும். புரியுது சொல்றது, சந்தேகத்துக்கு இடமின்றி. ஆனால் சிலதுகள் இப்ப நாங்க சொல்லக்கூடிய ஹிஜாமா, இரத்தத்தை வெளியேற்றுதல், உடல்ல இருந்து இரத்தம் குத்தி வெளியேற்றுதல் என்பது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இதுல ஏகோபித்து எல்லோரும் முறிக்கும் என்று சொல்லல. ஏன்னா அந்த அது சம்பந்தப்பட்ட இரண்டு வகையான ஹதீஸ்களும் வருகின்ற காரணத்தால், இரண்டு விதமான ஹதீஸ்களும் வருகின்ற காரணத்தால் என் அருமையான சகோதரர்களே, இதுல ஒரு கருத்து வேறுபாடு அறிஞர்களுக்கு மத்தியில். ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ்வுடைய நிலைப்பாடு என்ன, பங்க முறிக்கும் என்ற நிலைப்பாட்டை இவர் சொல்கிறார். புரியுது அவங்க சொல்றது? அதுல என்ன சொல்றாருன்னா, இம்மா யுஅஸ்ஸிரு அலல் பதனி கதஅஸீரில் ஹிஜாமா. உதாரணமா உடல்ல வந்து கூடுதலா ரத்தம் போகும்போது என்ன செய்யும், உடல்ல அது பலவீனத்தை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில. இப்ப சில நேரம் வந்து நாங்க என்ன செய்வோம், கொஞ்சம் பிளட் கொடுப்பதற்காக, பிளட் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் இரத்தத்தை வெளியேற்றுவாங்க. இது நோம்பு பாதிக்குமா? பாதிக்காது. ஏன்னா அது கொஞ்சம், அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போறது கிடையாது. புரியுது அவங்க சொல்றது? அப்ப எனவே இதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆறாவது விடயம் என்ன சொல்றாருண்டா, ஆறாவது வந்து வேண்டுமென்று வாந்தி எடுத்தல். இதுவும் கருத்து வேறுபாடு உள்ள ஒரு விஷயம். இது என்ன கருத்து வேறுபாடு இதில் உள்ளது. இந்த ஹதீஸ் இதுல முன்வைக்கப்பட்ட ஹதீஸுடைய தரம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. இந்த ஹதீஸ்ல தர சம்பந்தமான பிரச்சனை இருக்கின்ற காரணத்தால, அதாவது அப்ப வேண்டுமென்று என்று சொல்றதிலிருந்து எது வெளியே போகும், வேண்டுமென்று வாந்தி எடுத்தல் என்றதிலிருந்து எது வெளியாகும்? ஒருத்தருக்கு இயல்பா வருது, ஒருத்தருக்கு என்ன செய்யுது, இயல்பாக வரக்கூடிய வாந்தி என்ன செய்யாது, நோன்ப முறிக்காது, பாதிக்காது. அவைகளை திரும்ப விழுங்கி விடாம பார்த்துக்கொள்ள, அது மிக முக்கியமான விஷயம். எனவே நறுமையான சகோதரர்களே, வேண்டுமென்று என்ன செய்யறது, வாந்தி எடுத்தல் என்பது நோன்பை முறிக்கும் என்று ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இதிலே குறிப்பிடுகிறார்கள். சரியா? அடுத்து ஏழாவது நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது பெண்களுக்கு வந்து மாதவிடாய் ஏற்படுதல் அல்லது ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தல் என்ற இந்த நிலை என்ன செய்யும் என்றால் நோன்பை முறித்து விடும். உதாரணமாக நோன்பை வந்து திறப்பதற்கு ஒரு நிமிடம் தான் இருக்கிறது, அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு மாதவிடாய் நிலை ஏற்பட்டு விட்டாலும் அந்த நோன்பை அவர்கள் கதா செய்தாக வேண்டும். அதே போன்றுதான் சஹர் செய்யக்கூடிய நேரத்தில் அவங்க
ஒரு நிமிடத்துக்கு முன்னாலதான் சுத்தமாகிட்டாங்க என்றாலும் அவங்க நம்ம என்ன செய்யலாம், நோட்கலாம் என்றதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப அடுத்ததாக இதுல முக்கியமா என்ன சொல்றாருண்டா, இந்த நோன்பு முறிவதற்கு 3 நிபந்தனைகள் உண்டு. இந்த நோன்பு இருக்குதானே, இப்ப சொன்ன இந்த காரணங்கள்ல நோன்பு முறிவதற்கு என்ன இருக்குதாம், 3 காரணிகள், 3 நிபந்தனைகள். முதலாவது என்ன பாருங்க, அன் யகூன ஆலிமன் பில் ஹுக்ம் வ ஆலிமன் பில் வக்த். அன் யகூன ஆலிமன் பில் ஹுக்ம் அப்படி என்ன, இது நோன்பை முறிக்கும் என்று அவர் தெரிந்திருக்க வேண்டும். இந்த விஷயம் என்ன செய்யும், நோன்பை முறிக்கும் என்பதை அவர் என்ன செஞ்சிருக்கணும், அவர் தெரிந்திருக்க வேண்டும். அதே போன்று வ ஆலிமன் பில் வக்த், அது முக்கியமானது. என்ன, நேரம், நேரத்தை பற்றியும் தெரிந்திருக்கணும். அது பின்னால என்னென்று இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொல்வார். அசான் இரண்டாவது அன் யகூன ஸாகிரன். அன் யகூன ஸாகிரன்டா சுய நினைவோடு இருக்கணும், மறந்து செஞ்சிடக்கூடாது. எப்படி, மறந்து செஞ்சா பிரச்சனை இல்லை இல்லையா, மறந்து செய்து விட்டால் என்ன முடியாது. எப்படி செய்யணும், சுய நினைவோடு செய்யணும். மறதி இல்லாமல் சுய நினைவோடு நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும். 2வது நிபந்தனை. 3வது நிபந்தனை என்ன, அவர் நிர்பந்திக்கப்படக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, அவராக விரும்பி ஒருத்தனை செய்யலாம், கத்தியை காட்டி என்ன செய் சாப்பிடுண்டாண்டா இந்த இடத்துல என்ன செய்து, அவன் நிர்பந்திக்கப்படுறார். அப்ப நிர்பந்தத்தின் காரணத்தால் செய்தார்ன்றா அது நோன்பு என்ன செய்யாது, முறிக்காது. புரியுதா? அப்ப இந்த 3 நிபந்தனைகளும் இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இந்த 3 நிபந்தனைகளும் இதுல, இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருந்தால் தான் என்ன நடக்கும், நோம்பு முறியும். இப்ப குர்ஆன்ல எந்த வசனத்தை இங்க கொண்டு வராருண்டா, சூரத்துல் அஹ்ஸாப் 5வது வசனம். அல்லாஹ் சொல்றான், வலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் ஃபீமா அக்தஅதும் பிஹி வலாக்கின் மா தஅம்மதத் குலூபுக்கும். இப்ப நீங்க தவறுதலாக செய்ததுல நீங்க குற்றம் கிடையாது. அக்தஅன தவறுதலாக செய்வதில் என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. உதாரணமா ஒருத்தர் என்ன செய்யறாரு, wudu செய்யும் போது வாய் கொப்பளிக்கிறார். வாய் கொப்பளிக்கும் போது தவறுதலா தண்ணீரை கொஞ்சம் விழுங்கிட்டார். தண்ணீர் கொஞ்சம் செய்ய தவறுதலாக தண்ணீரை விழுங்கிட்டாருண்டா இது நோன்பு என்ன செய்யாது, பாதிக்காது, நோம்பு முறிக்காது. ஏன்னா தவறுதலாக நடக்குது. அடுத்து என்ன, வலாக்கி மா தஅம்மது, உங்களோட உள்ளங்கள் வேண்டுமென்று செய்தால், வேண்டுமென்று நடந்தால் அது என்னதான், அது முறிக்கும், அது குற்றம். புரியுது அவன் சொல்றது. நோம்புடைய விஷயத்துல வேறொரு விஷயம் விஷயம் வசனம். எனவே இங்க என்ன நீங்க புரிந்து கொள்ள கேட்டீங்கன்னா, தவறுதலாக நிகழ்ந்தால், தவறுதலாக நிகழ்கிறது, வேண்டுமென்று அல்ல என்றால் அதுல என்ன செய்யாது, மார்க்கம் குற்றம் பிடிக்காது. அதுக்கு நாங்க இன்னொரு குர்ஆன்ல துஆ, இந்த துஆவை சொல்லுவோம், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா. என்ன அர்த்தம், நாம் மறதியாக அல்லது அக்தனா அல்லது தவறுதலாக செய்தவற்றில் எம்மை பிடித்து விடாது. சரி, அடுத்து நீங்க எடுத்து வாதீங்க சொன்னா, புகாரி முஸ்லிம் அவர் ஹதீஸ் பாருங்க. இந்த சஹாபி யாருன்னா அதீபினி ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரிதானே? இப்ப குர்ஆன்ல ஒரு வசனம் இறங்கிச்சு, குலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வத். நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், உண்ணுங்கள் பருகுங்கள். ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைத்துல் அபியத், வெள்ளை நூல், வெள்ளை நூல் தெளிவாகும் வரை. எதிலிருந்து, மினல் ஹைத்தில் அஸ்வத், கருப்பு நூலில் இருந்து. சரி, இந்த வசனம் இறங்கிய போது அதிபின் ஹாத்திம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, 2 நூட்கள் எடுத்தாங்க, ஒன்று கருப்பு ஒன்று வெள்ளை. அதை எடுத்து தனது தலையணைக்கு கீழ் வைத்தார்கள். அதை அவங்க பார்த்து கொண்டே சாப்பிடுறான். அந்த 2 நூட்களையும் பார்த்து கொண்டே அவர் சாப்பிடுகிறார். புரியுது அவன் சொல்றது, அதில் ஒன்றிலிருந்து ஒன்று தெளிவாகும் வரை. புரியுது அவன் சொல்றது. அப்ப எனவே இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவங்க சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே சொல்கிறார்கள். அதுபடிதான் அதை அதுக்கு அடுத்தது சேர்ந்து வரும். குலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். என்ன அதுக்கு அப்புறம் மினல் ஃபஜ்ரும் இறங்கியது. அப்ப எனவே இது எதை குறிக்குது, அந்த ஃபஜ்ருடைய உதயத்தை தான் குறிக்கிறது. இன்னமா ஸாலிக பயாதுன் நஹார் வ ஸவாதுல் லைல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க, இன்னமா ஸாலிக பயாதுன் நஹார் வ ஸவாதுல் லைல். அப்படி என்ன, அந்த பகலுடைய வெண்மை, அந்த உதயத்துடைய வெண்மை, இந்த கருப்பு என்பது இரவுடைய கருப்பு. புரியுதா? வலம் யஅமுர் பில் இஆதா, அதான் முக்கியமான விஷயம். என்ன சொல்றாரு ஷேக் சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரசூலுல்லாஹ் அந்த நபித்தோழருக்கு அந்த நோன்பை திரும்ப நோக்குமாறு ஏவவில்லை. இந்த நோன்பை திரும்ப நோக்குமாறு என்ன செய்யற சொல்லாங்க, ஏவவில்லை.
அப்ப இதுல இருந்து என்ன எடுக்கப்பட்ட சட்டம் என்ன எடுக்கப்படுது? ஒருத்தருக்கு வந்து இப்ப நேரம் தெரியாம ஒருத்தர் சாப்பிட்டார், எலும்புறார் சாருக்கு, எழுந்து இருக்கிறாரு, அவர் நினைக்கிறார் அதான் சொல்லலன்ட்டு என்ன செஞ்சிட்டாரு, சாப்பிட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு தெரிய வருது என்ன செய்யப்பட்டது, அதான் சொல்லப்பட்டு விட்டது, ஃபஜ்ருக்குரிய அதான். எப்படி நடக்குது? தவறுதல். அவர் நேரம் சரியா தெரியல. அப்ப எனவே இது வந்து என்னதான், இது வந்து இவரது நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். உறுதியா தெரியுது ஃபஜ்ருக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டது, உறுதியா தெரிஞ்ச பிறகு ஒருத்தர் சாப்பிடுவார்னா அந்த நோன்பு கதா செய்யும். நோன்பு என்ன செய்யணும்? கதா செய்து ஆக வேண்டும். புரியுதவன் சொல்றது. வாங்க சொல்லி ஒரு நிபந்தனை 2 நிபந்தனை ஈடுபட, ஏன்னா சட்டம் அதுதான், அதோட நிறுத்த. புரியுதா? சரி. அப்ப எனவே அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் கொண்டாட பாருங்க. இன்னொரு ஹதீஸ் எப்படி என்றா, இந்த ஹதீஸ் வந்து இது சஹருக்கு வர, இது சஹரோட சம்பந்தப்பட்ட ஹதீஸ் தானே. இந்த ஹதீஸை பாருங்க, புகாரில தான் வருது. அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஃப்தர்னா ஃபி அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி யௌமி கைப். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மேகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாளில் நாம் நோன்பை திறந்தோம். நோன்பு என்ன செய்தோம்? திறந்தோம். சும்ம தலஅத்தி ஷம்ஸ், பிறகு என்ன செய்து விட்டது? சூரியன் உதயமாகி விட்டது. சூரியன் உதயம், சூரியன் அதுக்கப்புறம் பார்க்கிறோம் நாங்க என்ன செய்யறோம். அப்ப மேகம் விலகிய பிறகு எது தெரியுது? சூரியன் தெரிய ஆரம்பித்து விட்டது. அப்ப சொல்றாங்க, வலவ் கானல் கதா வாஜிபன் லபய்யனஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாங்க, அத கதா செய்யுங்கன்னு நமக்கு சொல்லி இருப்பார்கள். எனவே மார்க்கம் இதோடு பூர்த்தியானது. எனவே அவ்வாறு ரசூலுல்லாஹ் சொல்லின சஹாபாக்கள் கூட அதை சொல்லி இருப்பாங்க. எனவே அவ்வாறான எந்த ஒரு கட்டளையும் அங்கு வரவில்லை என்ற அடிப்படையில அங்க என்ன செய்யுது, தவறுதலா அவங்களுக்கு தெரியாம நடக்குது. அந்த நோன்பு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, கதா செய்யுமாறு சொல்லவில்லை என்ற விஷயத்தையும் இங்கே கொண்டு வருகிறார்கள். புரியுதா சொல்றது? எனவே இப்ப உதாரணம் வைங்களே, இப்ப ஒருத்தர் ஃபிளைட்ல போறார், நோன்பை திறந்துட்டாரு, நோன்பை திறந்துட்டு ஃபிளைட் பறக்கும் போது சூரியனை காண்றாருன்னா பிரச்சனை கிடையாது. என்ன அவர் இருக்கிற இடத்துல என்ன நடந்துட்டு, சூரியன் மறைஞ்சிச்சு, ஏர்போர்ட்ல இருக்கிறார், சூரியன் மறையுது, நோன்பை திறக்கிறாரு, ஃபிளைட் அப்புறம் ஃபிளைட்ல பயணத்தை ஆரம்பிச்சு போகும்போது என்ன செய்யுது, சூரியன் தெரியுதுன்றா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்படித்தானே? உதாரணமா அவர் என்ன செய்யுது, சூரியன் மறைகிறதுக்கு முன்னால பயணத்தை ஆரம்பிச்சுட்டாருன்னு வைங்களேன், சூரியன் மறைகிறதுக்கு முன்னால பயணத்தை ஆரம்பிச்சுட்டாருன்னா அப்ப என்ன செய்யணும், சூரியன் மறையும் வரை என்ன செய்யுது, சூரியன் மறைவதற்கு தாமதமான அந்த பகுதியை நோக்கி ஃபிளைட் போகுதுன்னு பறக்குதுன்னு வைங்களேன், அப்ப என்ன செய்யும் லேட் ஆகி கொண்டு தான் இருக்கும். இளைஞர் சொல்றது இன்னும் லேட் ஆகிற பகுதி என்ன சொன்னா, எனவே அது சூரியன் மறையும் வரை என்ன செய்யணும், அவரு நோன்பை அவர் வந்து நோட்டுத்தான் ஆக வேண்டும். புரியுது அவங்க சொல்றது? எனவே அந்த அடிப்படை இதெல்லாம் வந்து என்ன செய்யுது, இப்ப நேரத்தை பற்றி ஒரு தெரியாம நடக்கக்கூடிய விஷயங்கள் என்று சொன்னால் அதுல வந்து என்னது, இவ்வாறான சட்டங்கள் உண்டு. அதே மாதிரிதான் ஒருவர் வந்து நாங்க சொன்னோம், என்ன 3 நிபந்தனைகள் சொன்னோம். என்னென்ன நிபந்தனை நோன்பை முறியறதுக்கு சொல்லுங்க? 3 நிபந்தனைகள். முதல் நிபந்தனை என்ன? அதாவது சட்டம் தெரியணும். இல்லையா? உதாரணமா ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, ரத்தம் குத்தி எடுக்கிறார், ஹிஜாமா செய்யறார். ஹிஜாமா செஞ்சு முடிஞ்ச பிறகுதான் அவருக்கு தெரியுது ஹிஜாமா வந்து நோன்பை முறிக்கும். ஹிஜாமா என்ன செய்யும், நோன்பை முறிக்கும் என்ற சட்டம் அவருக்கு எப்பதான் தெரியும், செய்து முடிஞ்ச பிறகுதான் தெரியும். அது நோன்பை என்ன செய்ய, அவர் நோன்பை பாதிக்க, அவர் சட்டம் தெரியாது, அவருக்கு அந்த சட்டம் தெரியாமல் இருக்கிறது. புரியுது அவங்க சொல்றது? அது போன்று அடுத்து அது 2வது என்ன பார்த்தோம், மறதியாக இல்லாமல் சுய நினைவோடு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் நசிய வஹு ஸாயிமுன் ஃபஅகல அவ் ஷரிப. ஒருவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, நோன்போடு இருக்கும் போது மறதியாக சாப்பிட்டு விட்டார் அல்லது என்ன செய்யறார், குடித்து விட்டார்னால் ஃபல் யுதிம்ம ஸௌம, அவர் தனது நோன்பை முழுமைப்படுத்தட்டும். ஃபஇன்னமா அத்அமஹுல்லாஹு வஸகா, நிச்சயமாக அவருக்கு அந்த அந்த அடியாருக்கு பருகை செய்ததும் உண்ண கொடுத்ததும் யாருதான், அல்லாஹ் தான். அத்அமஹுல்லாஹு வஸகா, இது புகாரி முஸ்லிம் வர செய்தி. எனவே நறுமையான சகோதரர், இந்த செய்தியின் அடிப்படையில் தான் ஒரு சட்டம் வரும். என்ன சட்டம் வரும்னா, அதாவது இப்போ ஒருத்தர் நீங்க பாக்குறீங்க, நோம்புடைய பகல் காலத்துல பகல் நேரத்துல அவர் தண்ணீர் எடுத்து குடிக்கிறார். இவரை வந்து உங்களுக்கு தடுக்கலாமா, ஏழுதா? எனக்கு ஹதீஸ் என்ன சொல்றதுன்னா, அல்லாஹ் தான் அவருக்கு என்ன செய்தான், உண்ண கொடுத்தது. தண்ணீரை கொடுத்தது யாரு? அல்லாஹ். அப்ப அல்லாஹ் கொடுத்தது நீங்க தடுக்கலாமா? ஏன்னா அல்லாஹ் கொடுத்தது வந்து பாவமாகுமா, வருமா இல்லையா? கேள்வி வருந்தனே. அல்லாஹ் கொடுத்தான் என்றால் அது என்ன, பாவத்தில் வருமா என்ற ஒரு கருத்து வேறுபாடு அறிஞர்கள் மத்தியில் இதில் இருக்குது.
சரியா? ஏன்னா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இதுல என்ன செஞ்சாங்க, அந்த நிலைப்பாடு எடுத்தாங்க. என்ன நிலைப்பாடுண்டா, அவங்க தண்ணீரை வந்து நோம்போடு இருக்கும் போது குடிக்க முற்படுறாங்க, ஒருத்தர் வந்து தடுத்துட்டார். அப்ப சொன்னாங்க, அல்லாஹ் தந்த நீ ஏன் தடுத்தான்னு கேட்கிறான். ஹதீஸ் அடிப்படையில் எப்படி வருதுண்டா, அல்லாஹ் தந்ததை நீ ஏன் தடுத்தா என்று கேட்கிறான். புரியுது அவங்க சொல்றது? அப்ப இப்படி ஒரு சட்டம் இது இருக்குது. அப்ப இது வந்து அதே நேரத்தில் மார்க்கத்தில் பொதுவான விஷயம் என்னண்டா, ஒரு தவறை கண்டால் தடுக்க வேண்டும். ஒரு தவறை கண்டு என்ன செய்யணும், தடுக்க வேண்டும் என்ற ஒன்று இருக்குது. அந்த இடத்துல அவர் வந்து மறதியாக செய்யும் போது நிச்சயமா அவருக்கு கொடுக்கிறது யாருதான், அல்லாஹ் தான். புரியுது அவங்க சொல்றது என்ற அந்த அந்த ஒரு மௌக்கி ஒரு நிலப்பாடுகள் இருக்குதுன்றது நாங்கள் இதுல என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். பொதுவாக அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, அதை வந்து தடுக்க வேண்டும் என்ற கருத்தை காண்றாங்க. ஹை, அதை உங்களுக்கு ஒரு கூடுதலான விளக்கத்துக்காக சொல்கிறேன். சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நிர்பந்தம். ஒரு நிர்பந்திக்கப்படுகிறார், ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை அப்படி என்று சொல்லி சொல்கின்ற போது, இப்ப நிர்பந்தம் என்றது வேறு மாதிரியும் வரும். அந்த நிர்பந்தம் நோம்ப முறிக்கும். எப்படியான நிர்பந்தம் என்றால், உதாரணமா வைங்களே, ஒருத்தரை வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு நெருப்புல சிக்கிட்டாருன்னு வைங்களே, ஒரு பெரிய ஒரு நெருப்புல சிக்கிட்டாரு, அல்லது தண்ணீர்ல மூழ்க போறாரு. அந்த இடத்துல நீங்க அவருடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக நீங்க நோம்ப விட வேண்டிய ஒரு நிலை, இது ஒரு நிர்பந்தம் தானே. அவரது உயிரை பாதுகாக்கிறதுக்காக அல்லது சிலருடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு என்ன செய்யணும், அவருக்கு நோன்பை விட்டு தான் ஆக வேண்டும். ஒரு நிர்பந்தம் என்று வந்துச்சுன்னு வைங்களே, அந்த நிர்பந்தத்தில் விட்டார்னா அது நோன்பு என்ன செய்யணும், அந்த நோம்பு முடியும். புரியுது சொல்றேன்? ஏன்னா அந்த உயிர்களை பாதுகாக்கின்றது மார்க்கத்தில் ஒரு முதன்மையான விஷயமா இல்லையா என்ற அடிப்படையில். புரியுது சொல்றது? நாங்க சொல்ற இந்த நிர்பந்தம் எது, இது எந்த நிர்பந்தம்? அடுத்தவன் வந்து என்ன செய்யறது, நிர்பந்திக்கிறது. நிர்பந்திச்சு நீ நோன்பு விடு என்று சொல்லி அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த நோம்பு முடியாது. ஹைர், சரி. இப்ப வந்து அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, வலா யுஃப்திரு ஸாயிமும் பிஸ்ஸிவாக், பல் துலக்குவதன் மூலம் ஒரு நோன்பாளின் நோன்பு முடியாது. பல் ஹுவ சுன்னா, அது என்னதான், அது பல் துலக்கு ஒரு சுன்னாவாகிறது. பகலுடைய ஆரம்பமா இருக்கலாம், கடைசியா இருக்கலாம், எப்போதும் ஒரு நோன்பாளி பல் துலக்குவது என்பது சுன்னாவாகும், சுன்னத்தாகும். சரி, இப்ப நாங்க இதுக்கு எந்த ஹதீஸ் சொல்லுவோம், நோன்பாளி பல் துலக்கலாம் என்றதுக்கு? சொல்லுங்க எப்படி? ஒவ்வொரு தொழிலுடைய ஹதீஸ் எடுக்கலாம். என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு எனது உம்மத்துக்கு சமுதாயத்துக்கு சிரமம் இல்லை என்றிருந்தால் என்ன செய்திருப்பேன், ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு வுதுவுக்கும் மிஸ்வாக் செய்துமாறு நான் என்ன செஞ்சிருப்பேன், கட்டளையிட்டு இருப்பேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் நாசிக்கு தண்ணீர் செலுத்துறது சொல்லும் போது என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நோன்பாளிகளை தவிர. வபாலிக் ஃபில் இஸ்தின்ஷாக் இல்ல ஸாயிம், எப்படி ஹதீஸ்ல வருது, வபாலிக் ஃபில் இஸ்தின்ஷாக், நீங்க நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதில் என்ன செய்யுங்க, கூடுதலா இது பண்ணுங்க, நோன்பாளியை தவிர. அப்ப அங்க என்ன சொல்றாங்க, நோன்பாளியை தவிர சொன்னாங்களா இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ் சொல்லும் போது என்ன சொல்லல, நோன்பாளியை தவிர என்று சொல்லல. எப்படி சொல்றாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் உதுவுக்கும் எனது சமுதாயத்துக்கு சிரமம் இல்லை என்றிருந்தால் மிஸ்வாக் செய்வதை ஏறி இருப்பேன் என்ற ஹதீஸ் நாங்கள் இதுல அந்த ஹதீஸ் தான் அறிஞர்கள் கொண்டு வருவோம். அதே போன்று வயஜூஸுல் இஸ்ஸாயிம், இது முக்கியமான விஷயம், ஐ யஃப்அல மா யுகஃபிஃபு அன்ஹு ஷித்தத்துல் ஹர்ரி வல் அதஷ், உதாரணமா ஒரு நோன்பாளிக்கு அந்த நோன்புடைய சிரமத்தை குறைக்கக்கூடிய வேலைகளை செய்யலாம், அனுமதி இருக்கு. ஏன்னா சிரமம் வேணும் என்று நோன்பை சிரமப்படுத்துறாங்க. எப்படி சிரமப்படுத்துறாங்கடா, வாய்க்கு வார எச்சியை துப்பி கொண்டே இருக்கிறான், திரும்ப திரும்ப துப்பி துப்பி, அது ஒரு கூடுதலான வருத்தமா இல்லையா, அது ஒரு கூடுதலான சிரமத்தை எடுக்கிறாங்க இல்லைங்களா? பாருங்க, அது நாங்க பாக்குறோமா இல்லையா, இது நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இதை வந்து சிரமப்படுத்துறான், தங்களுக்கு சிரமப்படுத்திக் கொள்றான். இப்ப சிலவங்க நினைக்கிறாங்க நோன்போடு இருக்கும் போது குடிக்க கூடாது, சரியா, நோன்போடு இருக்கும் போது எந்த நோன்புக்கு வந்து நோன்ப லேசாகிற எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது ஒரு தவறான கருத்து மக்கள்கிட்ட இருக்குது. எனவே இதுல என்ன செய்ய சொல்றாருண்டா, அவரது நோன்புடைய அந்த சிரமத்தை குறைத்து கொள்ளக்கூடிய விடயங்கள், இப்ப வந்து சூட்டை தணிக்கக்கூடிய அமைப்புல வந்து ஒரு குளித்துக் கொள்ளுதல், தபர்ருதி பில்மா மனஹ்விஹி, ஒரு நோன்போடு இருக்கும் போது என்ன செய்யறது, நபி கான யசுபுல் மா அலா ராசி வஹுவ ஸாயிமுன் மினல் அதஷ், நபி அவங்க ஆகத்தோடு இருக்கும் போது நோன்புடைய நிலையில தனது தலைக்கு தண்ணீரை ஊற்றுவர்களாக இருந்தார்கள். வபல்ல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஸௌபன் ஃபல்காஹு அலா நஃப்ஸி வஹுவ ஸாயிமுன், இப்னு உமர் என்ன செய்வாங்களாம், ஒரு ஈர புடவை எடுத்து என்ன செய்வாங்களாம், நோன்போடு இருக்கும்போது தனக்கு மேல் போட்டுக் கொள்வார்கள்.
ஒரு ஈர துணி எடுத்து போட்டுக்கொள்வாங்க. எதுக்காக? சிரமத்தை தணிப்பதற்காக. புரியுதா சொல்லி இவ்வாறு சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில ஒருவர் என்ன செய்யலாம், இவ்வாறு ஒருவர் இவற்றை அந்த சிரமங்களை தனித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பில் செயல்படுவதற்கு என்ன உண்டு, மார்க்கத்தில் அனுமதி உண்டு. புரியுதா? சரி, இப்ப நாம் நோம்பு முறிக்கக்கூடிய விஷயங்களை என்ன செஞ்சோம் பார்த்தோம். சரியா? எத்தனை விஷயங்கள்? மொத்தம் 7 விஷயங்கள். அதுல எத்தனை பார்த்தோம்? 7 விஷயங்கள் பார்த்தோம். சரியா? 7 விஷயங்களோடு சேர்த்து 3 நிபந்தனைகளையும் நாம் என்ன செய்தோம், அதுல பார்த்தோம். 3 நிபந்தனைகளையும் நாம் அதிலே பார்த்தோம். வாய் கொப்பளிக்கிறது நோன்பு முறிக்காது. வாய் கொப்பளிக்கிறது என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது. இல்லைங்களா? ஒருவர் அப்படி செய்ய வேண்டியது செய்து கொள்ளலாம். உணவு டேஸ்ட் பண்ணி துப்ப வேணும். சஹாபாக்கள் அப்படி செஞ்சாங்கன்னு செய்தி இருக்குது. உணவை டேஸ்ட் பார்த்துட்டு துப்ப வேணும். சரியா? சரி, அடுத்து இதில் ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயங்கள்ல ஒரு ஷரஹில் நான் பார்க்குறேன், ஏதாவது விடுபட்டு இருந்தால் கொஞ்சம் பார்த்து அதை பார்த்துட்டு கடந்து போகலாம் இன்ஷா அல்லாஹ். சொல்லப்படாத ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதுல இந்த விஷயம் பாருங்க. வல் ஹதீஸுல் மர்வி அல்லதி அஹ்ரஜஹு அபூ தாவூத் வ கைருஹு மிம்மா அவ்ரதஹுல் முஸன்னிஃப். நபி அவங்க நோன்போடு இருக்கும்போது தனது தலையில் என்ன செஞ்சாங்க, தாகத்தோடு இருக்கும்போது தண்ணீரை தனது தலையிலே ஊற்றினார்கள். ஹாதா ஹதீஸுன் லா யஸிஹ். இது ஒரு ஆதாரமற்ற செய்தி. இந்த செய்தி என்னது, ஆதாரபூர்வமானது அல்ல. எது ஆதாரபூர்வமானது? எது ஆதாரபூர்வமானது? சஹாபாக்களுடைய செயல் இருக்கு. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தாங்கன்றது புகாரிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி செய்றாங்க, கொண்டு வராங்க. ஆனா ரசூலுல்லாஹ் இவ்வாறு செய்தாங்கன்னு வரக்கூடிய இந்த ஹதீஸ் அபூ தாவூத்ல வரக்கூடிய வேறு கிரந்தங்கள் வருகிறது. இது என்ன செய்தி இல்ல, ஆதாரபூர்வ. பல் கால நஸாயி ரஹிமஹுல்லாஹ் ஹாதா ஹதீஸும் முன்கர். இமாம் நஸாயி சொல்றாங்க இது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி என்று சொல்கிறார். சரி, இப்ப நாங்க பார்த்த இந்த தலைப்புல எதுவும் டவுட் இருக்குதா உங்களுக்கு? அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னால ஏதாவது டவுட் இருக்குதா? இப்ப நாங்க பார்த்த சப்ஜெக்ட்ல எப்படி அது எப்படி முடிவு செய்ய முடியாம இருந்துச்சுண்டா, இப்ப என்ன அதில் சொல்றாங்கன்னா 4 நாள் என்ற நியத்து வந்தாதான். உங்களுக்கு நான் 4 நாள் தான் தங்க போறேன்ற எண்ணம் வந்து விட்டால் அது சட்டம் தான். அப்படிதான் அது சொல்றாங்க. அப்படி வரலன்னு வைங்களே, அப்படி வரலன்னா பிரச்சனை கிடையாது. அப்ப நீங்க அவர் நாள முடிவு செஞ்சுட்டாருன்னா அதுதான் ஃபாலோ பண்ணுவார். சரியா? வேற எதுவும் இருக்குதா கருத்து? வேற எதுவும் கேள்வி இருக்குதா? அதான் என்ன தெரியுமா, அதுல முக்கியமா நீங்க நல்லா ஞாபகப்படுத்துனீங்க. என்ன விஷயம்டா, கொஞ்சம் நல்ல ஒரு விஷயம். அது கொஞ்சம் நீங்க அதுதான் நான் சொல்ல வந்தது. இந்த இடத்துல ஷேக் சாலி அல் உசைமி ஹபீதுல்லாஹ் அதை அவர் ஷரஹ்ல சொல்றார். அவர் ஷரஹ்ல என்ன சொல்றாருண்டா, கொஞ்சம் நீங்க வரேன், நான் கொஞ்சம் பார்த்துருவோம். சரி, என்ன தெரியுமா, உதாரணமா வைங்களே, இப்ப ரமலான்ல விடுபட்ட நோன்பு ஒருத்தர் கலா செய்யறார். ஏனைய நாட்கள் என்ன செய்யறாரு, கலா செய்யறார். கலா செய்யும் போது இந்த தவறு நடக்குதுன்னு வைங்களே, அதாவது கணவன் மனைவி அந்த இல்லற உறவு என்பது அந்த நோன்பை கலா செய்யும் போது நடக்குதுன்னு வைங்களே, நோன்பை கலா செய்யும் போது இது நடக்குமாக இருந்தால் என்ன சொல்றாங்கடா, அன்ன ஸஹீஹ அன்னல் கஃபாரத் லா ததஅல்லகு பிதிம்மதிஹி. அது ரமலான் நோன்பை கலா செய்வதாக இருந்தாலும் அதுக்கு பரிகாரம் கிடையாது. என்ன சொல்றாங்கடா, இதுல ஒரு கருத்து என்ன சொல்றாங்கடா, அதாவது இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்பது ஹுவ ஷரஃபு ஜமான் என்ற ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்னடா, ரமலான் என்ற காலத்துடைய சிறப்பு. புரியுதா சொல்றது? ரமலான் என்ற காலம் என்ற சிறப்பு இருக்கே. இப்ப ரமலானுடைய காலம் என்பது ஒரு சிறப்பான காலமா இல்லையா? அப்ப ரமலான் என்ற அந்த காலத்துடைய சிறப்பு கருதிதான் இந்த பரிகாரமும் கலாவும் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? பரிகாரமும் கொடுக்க வேண்டும். புரியுதா சொல்றது? அதே ரமலானுடைய நோன்பை, விடுபட்ட நோன்பை வேறு காலத்துல கலா செய்யும் போது இந்த தவறு நிகழ்ந்தால் அப்போது
அங்கு கதா மட்டும்தான், பரிகாரம் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை என்ன செய்யறாங்க, அறிஞனுடைய ஒரு விளக்கத்தை இங்கே குறிப்பிடுறாங்க அந்த அந்த விஷயம். அப்ப எனவே அதான் அவங்களோட கேள்வி என்ன, உங்களோட கேள்வி அதான் வேற சரியா? அதான் இப்படிதான் சுண்ணத்தான் நோம்பு பொறுத்தல, சுண்ணத்தான் நோம்புல ஒரு பிரச்சனையே கிடையாது சொல்றது. இது இந்த செய்தியை பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் தெளிவா உறுதியாகுது. அதே மாதிரி ரமதான்ல நாங்க ஆரம்பத்தில் அவர் ஆரம்பத்தில் ஒரு சட்டம் சொல்றாரு, பிரயாணி அவங்க 2 பேரும் பிரயாணிகளாக இருக்கும் போது அது நிகழ்ந்தாலும் அவங்க பிரயாணிக்கு அந்த சலுகை இருக்கின்ற சட்ட அடிப்படையில கதா மட்டும் வரும். ஹை சரி, வேற இதுல ஓகே அவ்வளவுதான். அப்படி ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி செய்தியுடைய தரம் சம்பந்தமான விமர்சனங்கள் இருக்குது. சரியா? சரகல கூட என்ன சொல்றாருண்டா, அஹாதீசுல் மர்வியத்து ஃபீ தாலிக தைஃபான்னு தான் சொல்றாரு ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதுல்லாஹ். அவங்க சொல்லும் போது இந்த ஹிஜாமா சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள்ல என்ன சொல்றாருன்னு சொன்னா, சஹாபாக்களுக்கு மத்தியில் இதுல கருத்து வேறுபாடு இருக்கு. என்ன சொல்றாங்க, வஸ்ஸஹாபா முக்தலிஃபூன ஃபீ ஹாதா. இந்த ஹிஜாமா செய்யற நோம்பு முறிக்குமா இல்லையான்ற விஷயத்தை பொறுத்தவரையில அதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஏன்னா சில சஹாபாக்கள் நிலப்பாடு நோம்பு முறிக்காத நிலப்பாடும் இருந்துச்சு. இப்படி நான் சொல்றது. எனவே இதுல அனஸ் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கண்டா, அதாவது இதன் மூலம் நாங்க அந்த உடல் பலவீனம் அடையும் என்பதைத்தான் நாம் என்ன செய்தோம், அதைத்தான் இதுல அதுதான் நோக்கம், அதுதான் இருந்துச்சு. அதனாலதான் இப்படி சொல்லப்பட்டது. ஃபைனல் ஹிஜாமா துதுஇஃபுல் பதன், ஹிஜாமா என்பது உடல் என்ன செய்யும், பலவீனப்படுத்தும். வஸ்ஸாயிமு மம்னூஉன் மின் குல்லி மா யுதுஇஃபு பதனஹு, அதாவது ஒரு நோன்பாளியை பொறுத்து அவனது உடல் பலவீனப்படக்கூடிய விஷயங்களை செய்யறது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டுள்ளது. ஆனா ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஷரஹ சொல்றாரு, எழுதுறாரு, அவர் கூட என்ன சொல்றாருன்னா, ஹிஜாமா என்பது நோம்ப முறிக்கக்கூடியதுதான் என்ற நிலப்பாட்டில் இருக்கிறார். அவரும் அந்த நிலப்பாட்டில் இருக்கிறார். 2 விதமான கருத்தும் அதில் இருக்கு. சஹாபாக்கள் 2 விதமான கருத்துக்கள் செய்து இருந்தது என்ற அடிப்படையில். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பாருங்க, இதுல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான். அதாவது வாந்தி வேண்டுமென்று வாந்தி எடுப்பது என்ன செய்து நோன்பை முறிக்கும் என்று பார்த்தோமா இல்லையா? அதுல என்ன பொறுத்தவரையில வலம் யூர்வ ஃபீ தாலிக ஹதீஸுன் ஸஹீஹுன், இதுல இந்த விஷயத்துல நபியிடமிருந்து ஒரு சஹீஹான ஹதீஸ் என்ன செய்யப்படல, அறிவிக்கப்படவில்லை. வல் ஹதீஸுல் மஷ்ஹூர் ஃபீ தாலிக ضعيف, இதுல இதுல பிரபலமாக பேசப்படுகின்ற ஹதீஸை பொறுத்தவரையில பலவீனமானது. இதுல பிரபலமா பேசப்படுது வேண்டுமென்று வாந்தி எடுக்கிறது நோம்பு முறிக்கும் என்று, அந்த செய்தி பலவீனமானது. லாக்கின் பாருங்க, சபத ஹாதா அனி இப்னி உமர் ரலியல்லாஹு இந்த மாலிக் ஃபில் முஅத்தா, முஅத்தால இமாம் மாலிக்குரிய முஅத்தா என்ற கிரந்தத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கருத்தை சொல்றாங்க. இந்த கருத்தை வேண்டுமென்று வாந்தி எடுத்தா நோம்பு முறியும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, வலா யுரஃபு லஹு முகாலிஃபும் மின ஸஹாபான்னு சொல்றேன். சஹாபாக்களை யாரும் இதற்கு மாற்று கருத்து தெரிவித்ததாக நாம் என்ன செய்யல, அறியவில்லை. புரியுதா சொல்றது என்ற ஒரு விஷயத்தையும் இதிலே குறிப்பிடுகிறார். அப்ப என்ன, அது கொஞ்சம் என்ன செய்யுது, வேண்டுமென்று வாந்தி எடுத்தல் பலம் என்றது இந்த செய்தியெல்லாம் சேர்க்குது, அதுக்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்புல இதை நாங்க பார்க்கிறோம். ஹைர் சரி. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இவைகளோடு சேர்த்து அடுத்து என்ன கொண்டு வராருண்டா, இரவு தொழுகை அல் ஃபஸ்லுல் ஹாமிஸ் வித் தராவி, தராவி என்ற தலைப்பை கொண்டு வர. தராவி என்ற தலைப்பை நாங்கள் அவசரமா அதை உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போறோம். அவர் சொல்ற அரபன் அப்படியே உங்களுக்கு அதை விளங்கப்படுத்திட்டே போறேன். அதாவது இரவு தொழுகை கியாமுல் லைல பொறுத்தவரை ஜமாஅத்தன் ஃபீ ரமதான், ரமதான்ல ஜமாஅத்தோடு நிறைவேற்றப்படுகின்ற ஒரு தொழுகை. வவக்துஹா மின் பஅதில் இஷா இலா துலூஇல் ஃபஜ்ர், அதனுடைய நேரம் இஷாவுக்கு பிறகிலிருந்து ஃபஜ்ருடைய உதயம் வரை அதற்குரிய நேரம். நபி அவர்கள் இதை என்ன செய்தாங்க, ஆர்வப்படுத்தினார்கள். எப்படி, மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தன்பிஹி, யார் ரமதானுடைய இரவு காலங்கள்ல ஈமானோடும் நம்பிக்கையோடும் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து நின்று வணங்குவாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற ஹதீஸை கொண்டு ரசூலுல்லாஹ் இரவு வணக்கத்தை ரமதான்ல ஆர்வப்படுத்திய செய்தி. அதே போன்ற நறுமை ரசூலுல்லாஹ் தனது வாழ்க்கையில் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, புகார்ல வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் இரவிலே ரமதான்ல தொழுதாங்க. மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து தொழுதார்கள். 2வது நாள் 3வது நாள் மக்கள் கூட்டம் அதிகரித்த போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யுங்க, கத் ரஅய்துல்லதி ஸனஅதும், நீங்க நடந்து கொண்டதை நான் பார்த்தேன், நான் உங்களுக்கு மத்தியிலே என்னை வெளியாகி வருவதை எது தடுத்தது என்றால், இன்னி ஹஷீது அன் துஃப்ர அலைக்கும், தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயந்துதான்
வரவில்லை என்று சொல்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே ஜமாத்தோடு தொழுவதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது. நபியோட காலத்தில் சொல்லுவாங்க நபியா இதை ஜமாத்தோடு தொழுதாங்கன்ற இந்த செய்தி. அடுத்ததாக இதை 11 ரக்காத்து தனியா தொழலாம். ஒருவர் தனியா தொழ விரும்புகிறாருன்னா அவர் தனியாக என்ன செய்யலாம், தொழலாம். ஜமாத்தோடு தொழுவதில் உள்ள சிறப்பு அவருக்கு கிடைக்காம போகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் இரவு தொழுகையை இமாமோடு இறுதி வரை ஜமாத்தோடு தொழுவாரோ அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக்கொள்வார் என்பது ஹதீஸ். அப்ப அந்த சிறப்பு அவருக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அதே நேரத்தில் அவர் தனியா தொழும் போது அவருக்கு வேறு சிறப்புகள், உதாரணமா பிந்திய இரவுல தொழும் போது அந்த நேரத்துடைய சிறப்பு இருக்கிறது. அதே மாதிரி தனியாக தொழும் போது கூடுதல் அவர் குர்ஆனை ஓதுவார், நீண்ட சுஜூத் அப்படி செய்ய விரும்புகிறாருன்னா என்ன செய்யலாம், தாராளமாக தனியாக தொழுது கொள்ளலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதே போன்று சொல்றார் சுன்னா யக்தஸிர் அலா 11 ரக்கா, 11 ரக்காத்தாக தொழுவதுதான், அதுல அப்படி சொல்லிக்கொள்வதுதான் சுன்னா. யுஸல்லிமு மின் குல்லி ரக்காத்தைன், 2 ரக்காத்துகள்ல சலாம் கொடுத்தல். அல்லாஹ்வுடைய தூதர் சலாமுடைய தொழுகை இரவு தொழுகை பற்றி கேட்கப்பட்ட போது அவங்க சொல்றாங்க, ரமதான் அல்லாத காலத்துல 11 விட அதிகப்படுத்தல என்ற ஹதீஸை இங்கே கொண்டு வரோம். அதே போன்று முவத்தால இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய முவத்தாவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல சாயிப் இப்னு யஸீத் என்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல ரசூலுல்லாஹ் 2 பேரை இமாமத்துக்கு நியமிச்சாங்க. 2 பேரை, யார் தெரியுமா சஹாபாக்கள்? யார்? 2 பேரை மஸ்ஜித் நபவில என்ன செய்யறாங்க, 2 பேரை நியமிக்கிறாங்க மாறி மாறி தொழுவிக்கிறதுக்கு. ஒருத்தர் உபய் இப்னு கஅப், அடுத்தது தமீமுத் தாரி. மஸ்ஜித் நபவி இருக்கலாம், அது வேறொரு மஸ்ஜித் இல்லாம இருக்கலாம். ஒருத்தர் இந்த மஸ்ஜித், இந்த மஸ்ஜிதா இருக்கலாம். அப்ப எனவே இந்த 2 பேரை நியமித்தாங்க. அன் யகூம லின்னாஸி பி 11 ரக்கா, 11 ரக்காத்து தொழுவிக்குமாறு தான் நியமிக்கிறாங்க. எத்தனை ரக்காத்து? 11 ரக்காத்து தொழுவிக்குமாறு இவங்க 2 பேரை நியமித்தாங்க என்ற செய்தி முவத்தால இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்யறார். புரியுதா சொல்றது? அடுத்து என்ன சொல்றாங்கடா, ஒருவர் 11 விட அதிகம் தொழுதால் ஃபலா ஹரஜ், குற்றம் கிடையாது, தவறு கிடையாது. ஏன் என்றால் நபியிடத்தில் இரவு தொழுகை பற்றி கேட்கப்பட்ட போது மஸ்னா இரவு தொழுகை என்பது 2 ரக்காத்துகள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களை யாரா ஃபஜ்ரை அஞ்சினால் அவர் 1 ரக்காத் வித்ரை தொழுது கொள்ளட்டும், அதற்கு முந்தி தொழுதை அது ஒற்றைப்படையாக ஆக்கிவிடும் என்ற ஹதீஸை கொண்டு அதுதான் சிறந்தது. 11 தான் சிறந்தது. அதை விட ஒருத்தர் கூட தொழுதாருன்னா அது தவறு என்று பிதஅத்னெல்லாம் சொல்லல, அப்படிலாம் அறிஞர்கள் சொல்லல. புரியுதா சொல்றது? அதை நாம் இதுல கவனத்துல கொள்ள வேண்டும். அதுல லாக்கின் அல் முஹாஃபதா அல் அதத் அல்லதி ஜாஅத் பிஹி சுன்னா, சிறந்தது சுன்னால வந்த அந்த எண்ணிக்கையை ஒருவர் என்ன செய்யறது, அதை தொழுவதுதான் என்ற ஒரு விஷயத்தை இதுல என்ன செய்யறாரு, குறிப்பிடுகின்றார். அதே போன்று இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்கிறார், சில மக்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த தொழுகையை வேகமாக தொழுது பால்படுத்துகிறார்கள். அதனுடைய அர்கான்கள் வாஜிபுகள் ஒழுங்கா பேணாம என்ன செய்யறாங்க, அந்த தொழுகையை பால்படுத்தக்கூடிய ஒரு வேலையும் சிலருடைய அந்த தொழுகையில் இருக்குது. எனவே இது ஒரு தவறான விஷயம். அதே போன்று தொழுகை நடத்தக்கூடிய இமாம்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இமாம்கள் பின்னால தொழக்கூடியவனையும் கவனிக்க வேண்டும். அவங்களுக்கு திக்கரை சொல்றது டைம் கொடுக்க வேணுமா இல்லையா, அந்த திக்கர்களை ஓதுறதுக்கு. அவ்வாறு வேகமாக என்ன செய்யக்கூடாது, இந்த தொழுகையை தொழக்கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் இதிலே அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதே போன்று ஒருவர் இரவு தொழுகையை பால்படுத்தக்கூடாது, அந்த பள்ளிக்கு போறது, இந்த பள்ளிக்கு போறது, அங்க போறது, இங்க அதிலே டைம் போயிட்டு சிலவங்க என்ன செஞ்சிடும், தொழுகைகளும் மிஸ் ஆயிடும். அப்படியும் பால்படுத்தக்கூடாது என்ற விஷயத்தையும் சொல்லலாம். அதே போன்று பெண்கள் இரவு தொழுகைக்கு வரும்போது ஃபித்னா இல்லைண்டா, ஃபித்னா பயப்படலனா கலந்து கொள்றது, ஏதாவது ஃபித்னாக்கள் வருமாக இருந்தால் என்ன செய்யுது, அதை தவிர்த்து கொள்ள வேண்டும், அவங்க வீடுகளை தொழ வேண்டும் என்ற விஷயத்தையும் இதிலே சுட்டி காட்டுகிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விஷயங்களோடு சேர்த்து அடுத்து இதுல ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிலஹுல்லா அவர்கள் உடைய அந்த ஷரஹ்ல விரிவுரையில சில விஷயங்களை சொல்றாரு. அந்த விரிவுரையில் அவர் சொல்லும் போது முக்கியமா ஒரு விஷயம் ஒன்று சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது சிலவங்க அந்த 11 ரக்காத் என்றதை மட்டும் எடுக்கிறாங்க. எதை எடுக்கிறாங்களாம்? 11 ரக்காத் எடுக்கிறாங்க. அது சொல்ற கம்ன்றதை எடுக்கிறாங்க, கைஃப் எடுக்கிறாங்க இல்லையா. கைஃப்னா என்ன, எப்படி ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, நபி அவர்கள் அதை எவ்வாறு தொழுதார்கள் என்ற முறையை விட்டுடுறாங்க. அந்த முறை ஆயிஷா சொல்றாங்க, அதை விவரிக்க இயலாதுன்றாங்க. ரசூலுல்லாஹ் அந்த இரவு தொழுகையுடைய ருக்கு சுஜூதுகள் ஓதுறதெல்லாம் என்னால வர்ணிக்க முடியாது, அந்த அளவுக்கு நீளமாக இருக்கும் அப்படின்னு வருது. எனவே அதையும் எடுக்க வேணும், இதை மட்டுமல்ல என்ற ஒரு விஷயத்தை அவர் என்ன செய்கிறாரு, சுட்டி காட்டுகிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, இதோடு நாம் என்ன செய்து கொள்வோம், நிறைவு செய்து கொள்வோம். எதுவும் கேள்விகள் டவுட்டுகள் இருந்தால் நீங்க கேட்டு என்ன செய்யலாம், விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம்.
இஸ்திரி பண்ண வீட்டுல கொண்டு